இல்லாம ஆபீஸ் காயிழந்து போச்சப்பா. வேலையே ஒண்ணும் ஓடல. உன்னை பாத்துட்டு போலாம் தான் எல்லாருமே வந்தோம். உயிர் தோழன் உரிமையோட சொல்லிட்டு இருந்தீல்ல அந்த ரவிய. சந்தர்ப்பம் பார்த்து கை விட்டான் மச்சாம. அது ரீட்டம்பா. ஃபைல யார் எடுத்திருப்பா நினைக்கிறேன் நீ? இதுல என்ன சந்தேகம்? மாலாதான் ஃபைல திருடிட்டு போய் எதிரிட்டு கொடுத்து பணத்தை வாங்கிட்டா. ஆமா, இந்த ரவியும் சேர்ந்து எப்படி பொய் சாட்சி சொன்னாரு? காதலியாச்சே, உண்மை தெரிஞ்சாலும் அது எப்படி காட்டி கொடுப்பா? அதான் பொய் சாட்சி சொல்லிட்டான். இந்த பக்கம் யாரு? ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டு தானே. நட்பா காதலான்னு வரும்போது நட்பா காத்துல பறக்க விட்டான். அவ்வளவுதான். அந்த நேரத்துல மாலா தன் ரூம்ல தான் இருந்தான்னு சொன்னானே, நான் ஞாபக சக்தி பாத்தியா? அதை விட கொடுமை, உன்னை பார்க்க கூட நான் பிரியப்படலன்னு சொன்னானே, அதை நினைச்சாதான் போய் நெஞ்சை வெடிச்சிருப்போம். சுரேஷ், இனிமேலையாவது எவனையும் நம்பாத. நண்பன் சொல்லி உயர விடாத. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காத. நம்பி மோசம் போகாத. போதும், நிறுத்துங்க. மாலா, என் வேலையை ராஜினாமா செய்யறதா முடிவு செய்துட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் நண்பனோட வேலை நீக்க உத்தரவிலேயே கையெழுத்து போட்டனே, அதுக்கு பரிகாரம் தேட வேணாமா? நடந்ததுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பாளியா? உனக்கு தெரியாது மாலா, நான் பெரிய தவறு செய்துட்டேன். என் உயிர் நண்பனையே கைவிட்டுட்டேன். அவனுக்கு பெரிய துரோகம் செய்துட்டேன். நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. இதே நிலையில சுரேஷுக்கு பதிலா வேற யாராவது இருந்தாலும் வேலை விட்டு தானே நீக்கிருப்பீங்க. சொல்லுங்க. சுரேஷுக்கு உங்களுக்கு உள்ள நட்பை கொஞ்சம் மறந்து எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ நான் செய்தது தவறு இல்லைன்னு சொல்றியா? சுரேஷ் வேலை நீக்க உத்தரவுல நீங்க கையெழுத்து போட்டது தவறே இல்லை. ரவி, வா சுரேஷ், வா. என்னுடைய சந்தேகத்தை நீயே ஊர்ஜிதப்படுத்திட்ட. சுரேஷ், ஆபீஸ்ல உனக்கு இருக்கும் அதிகாரத்தின் ஆணவத்தினாலே என்ன பார்க்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆபீஸ்ல உன்னை பார்க்க வேண்டாம்னு சொன்னது நீ தவறா எடுத்துக்கிட்டியா? ஒரு நண்பனை ஏமாற்றுவதை காட்டிலும் அவனால் ஏமாற்றப்படுவது எவ்வளவோ மேல். அப்படி ஏமாற்றப்பட்ட பெருமையை தாண்டானே எனக்கு கொடுத்திருக்க. சுரேஷ், நீ என்ன சொல்ற? எதிலையும் வேகமும் அவசரமும் உனக்கு உண்டு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு பெண்ணின் மேல இருக்கும் காதல் வேகத்தினால என்ன கைவிட்டேன். காதலுக்காக உன்னை கைவிட்டனா? சுரேஷ், தேவைப்படும் போது நண்பனை தேர்ந்தெடுத்தேன், தேவையில்லாத போது தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்படியெல்லாம் பேசாதே. என் வாழ்க்கையிலேயே விலைமதிக்க முடியாத விஷயம் நம் நட்பை தவிர வேற எதுவுமே இல்லடா. நட்புங்கிற புனிதமான வார்த்தையை சொல்ல உனக்கு அருகதை இல்லை. அந்த கம்பெனிக்காரங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு ஃபைல திருடி கொடுத்ததே இவதான். இருந்தும் இவ ஓன் காதலிங்கிறதுக்காக நீ காட்டி கொடுக்க விரும்பல. என்ன, நான் ஃபைல திருடினேன்? என்ன சொல்றாரு இவரு? சுரேஷ், இது என்ன அபாண்டம்? இந்த தப்பான எண்ணம் உன் மனசுல எப்படி வந்தது? இத பாருங்க, இத பாரு. சுரேஷ், இந்த காகிதத்தை எல்லாம் சேர்த்து வச்சு பாரு. உனக்கு நான் துரோகம் செய்ய நினைச்சிருந்தா இந்த ராஜினாமா கடிதத்தை எழுதியிருப்பா. பாருடா, நல்லா பாரு. குற்றம் உள்ள நெஞ்சு காரணமா தான் நீ உன் வேலையை ராஜினாமா செய்ய நினைச்சிருக்க. நேர்மையா நடந்திருந்தா உன் கடமையை செய்ததுக்காக நீ ஏண்டா வருத்தப்படணும்? சுரேஷ், இப்படி கேட்டா நான் எப்படிடா பதில் சொல்ல முடியும்? எழுதின ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போட்டியில இதுக்கு என்னடா சொல்றேன்? நான் கிழிக்கலடா. நீ கிழிக்கலையா? ஓஹோ, இதுக்கும் காரணம் இந்த மகாராணி தானா? எந்த அளவு நீ இவளுக்கு அடிமையா இருக்கிறேன்னு இதுல இருந்து எனக்கு நல்லா தெரியுதுடா. சுரேஷ், அனாவசியமா மாலாவதில சம்பந்தப்படுத்தாத. நடந்தது எல்லாத்துக்குமே இவதான் காரணம். நிறுத்துங்க. இதுவரை என பிரியாம இருந்த எங்களை பிரிச்ச சதிகாரி நீதான். சுரேஷ், ஆத்திரத்துல அறிவிழந்து பேசாதே. நீ செய்த திருட்ட மறைக்க இவனை மயக்கிட்ட. சுரேஷ், நீ பேசுறது நல்லா இல்ல. இது போல இன்னும் எத்தனை பேரை மயக்கி இருக்கிற? ஒரு பெண்ணுகிட்ட நடக்க வேண்டிய முறையாயுது. ஊர் பேரு தெரியாத சுரேஷ். ஏண்டா நிறுத்திட்டேன்? இது எனக்கு போதாதடா, எனக்கு போதாது. நீ அடிக்கும் ஒவ்வொரு அடியும் எனக்கு ஒரு பாடம்டா. அடிடா, அடி. ஐயோ சுரேஷ், சாவுக்கு பிறகும் நீடிக்கும் உறவுதான் நட்புன்னு நான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது தவறுங்கிறத காலம் கடந்து உணர்வு. சுரேஷ், ஆமா, இந்த காலத்துல பெண்கள் அம்மா மாதிரி இருக்காங்க. அப்ப குழந்தைங்க தானே பெண்கள். வேண்டியதான், எனக்கு வேண்டியதான். விசாரிக்காம போயிருந்திருக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்க.
வீட்டுக்கா? ஏன்? சுரேஷ், வீட்டுக்கு வர்றவங்க விரட்டினவங்களுக்காக அந்த குழந்தை வச்சிருக்கியா? என்னடா 5 நிமிஷமா அதுகிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு இருக்கான். யாரும் அந்த குழந்தை? மாடி குழந்தை. அச்சோ, ஓஹோ, மாடி வீட்டு குழந்தையா? சரி சரி. விஷயம் தெரியுமாடா உனக்கு? என்னடா? அதான் எனக்கு துரோகம் நடந்த விஷயம். இட்ஸ் ஆல் ரைட் ஐஜே. உனக்கு தெரியாதா? இந்தியாவுல 40 கோடி ஜனங்க இருக்காங்க. அன்னாடு 20 கோடி பேர் துரோகம் பண்றாங்க. பாக்கி 10 கோடி பேர் தியாகம் பண்றாங்க. இன்னும் 10 கோடி பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கை கழுவுனதுக்கு அப்புறம் தான் சரி அவங்க என்ன செய்ய போறாங்க. வைதுவை, உனக்கு யார் துரோகம் பண்ணா? அந்த ரவிதான். சரிடா. சரி பாத்தியா, நான் என்ன பேச வந்தேன், என்ன பேசிட்டு இருக்கிறேன்? அவசரப்படாதடா. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா, எல்லாம் சரியா போயிடும். இப்படித்தான் அவசரப்பட்டு ஓடுற பஸ்ல ஏறி அவன் முழங்கா உடைச்சுக்கிட்டான் இந்த கண்டக்டர். இல்லையா, கண்டக்டர் உள்ள இருந்தாருன்னு. நீ ஏன் சுரேஷ வேலை விட்டு போக முடியாது செய்யாம? என்னடா வளர்ற? ஐயோ, நான் ரவியோட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சுரேஷ் இல்ல நீ. இங்க இருக்கான ரவி. ரவி தானே. இந்த துரோகியின் போட்டோ எதுக்காக இன்னமும் இங்க இருக்கான்? அவனுக்கு எனக்கு உள்ள உறவுதான் அருந்து போயிடுச்சே. எப்படி இவனுக்கு என்னுடைய இதயத்தில் இடம் இல்லையோ அதே போல இந்த போட்டோக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. போட்டோ உடைக்க போறியா? இப்ப ரயில்வே பிளாட்பாரத்துல பாத்துருக்கேன். எத்தனை பேருடைய போட்டோ மாட்டிருக்கான்? எதுக்கான மாட்டிருக்கான்? உடைக்கிறதுக்கு அவன் மாட்டிருக்கான். இந்த முகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இவங்களை பார்த்தா ஜாக்கிரதையா இருங்கன்னு. உனக்கு இந்த மூஞ்சி பிடிக்கலையா? இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக இந்த டிராயர்ல போட்டு வச்சுக்கோ. மறந்துட்டேன்னா ஒரு தடவை எடுத்து பாத்துக்க. அதுவும் சரிதான். இனிமேலாவது நான் ஏமாறக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யவாவது இந்த துரோகியின் போட்டோ இருக்கட்டும். பரவாயில்ல. ஹே சுரேஷ், இந்த செவத்துல ஒரு போட்டோ பார்த்தமே இருக்குது. உயிர் நண்பர்களா இருந்த நீங்க பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் இதுக்கு காரணமே தவிர நீ எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உங்களுடைய உண்மையான நட்புக்கு இப்படி ஒரு களங்கத்தை சுமத்திட்டாரே. மாலா, நட்பின் பெருமை நட்பு முறிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும். சுரேஷ் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை உணராம போக மாட்டான். ஆமா, நீங்க பம்பாய் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டீங்களாமே, அது உண்மையா? ஆமா மாலா, மறுபடியும் ராஜினாமா கடிதத்தை எழுதிக்கிட்டு மேனேஜிங் டைரக்டர்கிட்ட போனேன். அவரும் என்ன தடுத்துட்டார். இந்த ஆபீஸ்ல இருக்க பிரியம் இல்லைன்னா பம்பாய் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்றதா சொன்னார். நானும் ஒத்துக்கிட்டேன். அப்போ என்ன தனியா விட்டுட்டா போறீங்க? அப்பா அம்மா கிட்ட சொல்லி இப்பவே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். நீ இந்த வேலையை விட்டுட்டு என் கூட பாம்பே வந்துடலாம். என்ன ஏண்டா, உன் இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் செய்துக்கிறதுக்கு நாங்க சம்மதம் தரணுமா? போயும் போயும் ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு ஏழை பண்ணியா கல்யாணம் செய்துக்கிறது? அம்மா, பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுமா. பேர் கூட மாலாண்டு. நல்லா இருக்கா? பேரே இவ்வளவு ஸ்டைலா இருந்தா நேர்ல பாக்கிறதுக்கு அந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ? அம்மா, உனக்கு பேர் பிடிக்கலன்னா சொல்லு. ஆரியமாலான்னு பிராண பேரா மாத்தி சொல்றேன். என் பேரை கூட காத்தவராயன்னு மாத்தி வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த பாரு, உனக்காக ஜட்ஜி கலெக்டர்னு பெரிய பெரிய கோடிசன் பெண்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, ஒண்ணும் நடக்காது. சுமாரு ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. என்ன அண்ணா முகத்துல அசட்டுக்களை தாண்டவ மாடுது. பேசாம சித்ரா, இந்த அம்மா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சுத்த மோசம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ சொல்ற முறை சரியில்லை. சித்ரா, நீ நினைச்சா முடியாத காரியமே கிடையாது. அம்மா சம்மதத்தை வாங்குறதுக்கு நீதான் ஒரு யோசனை சொல்லணும். சொல்லி சித்ரா. யோசனை என்ன? சம்மதத்தையே வாங்கி தரேன். என்ன சொல்றேன்? தோப்பு கட்ட வேண்டாம்னு போடுறேன். சொல்லு. ஆமா, இந்த விஷயமா முதல்லயே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன? இத பாரு, இந்த தடவை விட்டு அடுத்த தடவை லவ் பண்ணும்போது உன்னை கேட்டுக்கிட்டு பண்றேன். போதுமா? என்னது பத்தியா, உங்ககிட்ட வளர்றேன். வந்து வர மாட்டேன். வா வா, வராம வா. சரி வா. வர்றேன். வா. அப்பா, ஒரு ஒரு சின்ன விஷயம். என்னம்மா? சந்திரன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கு உங்க உதவி தேவை. உங்க அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்காக 2 பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இப்ப என்கிட்ட வந்திருக்கீங்க. அரடே, உங்களுக்கு முதல்லயே விஷயம் பூரா தெரியுமா? இந்த பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் எது சரின்னு நினைக்கிறீங்களோ அதுதான். ஆனா உங்க அம்மா சம்மதத்தை என்கிட்ட இருந்து எப்படி வாங்குறது? வாங்க முடியுமே. நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காதது மாதிரி கொஞ்ச நேரம் நடிச்சீங்கன்னா அம்மா சம்மதத்தை ஈஸியா வாங்கிடலாம். எப்படி? உங்க அம்மாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ. அப்புறம் தால கீழ நின்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அம்மா முன்னால நீங்க பேசலாம். அண்ணா, நீ அப்பாவை கெஞ்சற மாதிரி கெஞ்சறோம். என்ன கெஞ்ச தெரியுமா உனக்கு? இப்பதானே அவன் கல்யாணமே பண்ணிக்க போறான். இனிமே அதெல்லாம் பழகணும். டேய், என்னடா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ தலைகீழ நின்னாலும் சரி, அதெல்லாம் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். பாப்போண்டா, கல்யாணமா பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நடக்காது.
அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி காட்டி உயிரோட வாழ முடியாதுப்பா. அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணு, உயிர் போறது ஒண்ணு. அப்புறம் உங்க மகனை நீங்க பார்க்கவே முடியாது. என்னடா அப்படி வேஷம் போட்டுட்டீங்க நடிக்கிற நீ? நான் நடிக்கிறேன். அப்பா எடுத்து பேசக்கூடாது. ஒரு துளி விஷமாவது கொடுங்கப்பா. என்கிட்ட ரெடியா இல்ல. ஒரு முளை கயிறு கிணத்துல தொங்குதுடா. அந்த கிணறு தான் எனக்கு முடிவு சொல்ல போகுது. என்னடா அப்படி பூச்சாண்டி காட்டுற நீ? இந்த பாரு, நிச்சயமா சொல்றேன், முடிவா சொல்றேன், முற்றிட்டு போட்டு சொல்றேன். நீ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் சம்மதிக்க முடியாது. பாத்தீங்களாமா அப்பா பேசுறதே? என்ன சொல்றாரு அவர்? கொஞ்சம் கூட ஈவி இருக்கலாம் பேசுறாரு. கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். பெத்த பிள்ளை கிட்ட எப்படி பேச இருப்பாரு? பின்ன கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இனியும் சும்மா இருப்பேனா? அவர் கிடக்குறாரு. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வீட்டுல யார் எதை சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். எங்க 2 பேருக்கு இருக்கிற தகராறை வச்சுக்கிட்டு நீங்க காரியத்தை சாதிக்க பாக்குறீங்களா? ஆமாமா, நான் ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் இந்த சித்ரா பேச்ச கேட்டு தான் அப்படி. நான் உனக்கு ஒத்தாசு பேச வந்தா என்னைய பழி சொல்றியா? அவன் பிளான் தான் பேசி ராஜ்கிட்ட பேசாம இரு. அம்மா, அது ரொம்ப நல்ல பொண்ணுமா. பணம் லாட்டு நல்ல போனா. பணம் இல்லாட்டா என்ன? நமக்கு தான் இருக்கே. அம்மா சரி சொல்லுமா. சொல்லுமா சரி. அம்மா சொல்லுமா. சொல்லுமா சரின்னு சொல்ல. அடடடட. சொல்லுமா. சும்மா இருங்க. ஏங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, பசங்க பேசுறது கேட்கல? நான் என்ன செய்யணும்? போய் அந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வாங்க. உண்மையா? எதுக்காப்பா? வாங்கப்பா போயிட்டு பேசலாம் வாங்க. என்னடா இது? கல்யாண பத்திரிகைகள் யாருது? வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணும். என் தரையில கட்டி விட்டான்டா. வீடு கிடைச்சா தெரு கிடைக்கல, தெரு கிடைச்சா வீடு கிடைக்கல, 2 கிடைச்சா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடறானுங்க. நல்லா அப்படித்தாயா. உங்ககிட்ட இன்விடேஷன் கொடுத்தா நீ ராமனுக்கு கொடுக்க வேண்டியது, லட்சுமணன் கொடுப்ப, லட்சுமணன் கொடுக்க வேண்டியது, ராமன் கிட்ட கொடுப்ப. கொடுத்தா கொடுத்துட்டு போறேன்டா. 2 பேரும் பிரதேஷ் தான், ஒரே ஃபேமிலி தானடா. அது சரி. இப்படி தாண்டா ஒரு இன்விடேஷன் கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்க போனேன். அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு நின்று இருந்துச்சு. சார் உங்க வைஃபையும் கூட கூட்டி வாங்கன்னு அவனதான் அடிக்க வந்துட்டான். அது அவன் சிஸ்டரா இருந்திருக்கும்டா. இல்ல ஒய்ஃப் தான். ஒய்ஃபுகள்னு ஏன் போடலன்னு கேக்குறான். 2 பொண்டாட்டிக்காரன் வீட்டுக்குள்ள ஒருத்தி இருந்திருக்கிறா. இந்த பி சனி இல்ல யாருடா? பத்மா சனி. அதான்டா நம்ம கூட படிச்சது அதே பழைய சனிதான். ஓஹோ, குண்டு மாமியா? ஆமாடா, பத்திரிக்கை வச்ச உடனே பிறுபிறுப்புன்னு சண்டைக்கு வந்துருச்சுடா. ஏன்? மிஸ்ஸஸ்னு பேருக்கு முன்னால போட்டேன். இவ்வளவு வருஷம் ஆச்சா கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கணுங்கிற உத்தேசத்துல. அது இன்னும் அப்படிதான்டா இருக்கிறதுக்கு நானா பொறுப்பு. சரிடா சரி. சரிக்காம என்னடா பண்றது? சரிடா நான் வரேன்டா. ஐயா ஹேய், என்னடா உனக்கு கூட இருக்கடா, இந்த வச்சுக்க. என்னடா யாருடா கல்யாணம்? விடிய விடிய கலையை கட்டுட்டு சீரைக்கு ராம புருஷனான்னு காட்டுறா. உன் ஃப்ரெண்டு ரவிக்கு கல்யாணம். நீ கல்யாணத்துக்கு வரையா இல்லையோ, டின்னருக்கு வந்து 8 o'clock எழுதிருக்கதுல. சுரேஷ் கொடுத்தாச்சு. ரவிக்கும் மாலாவுக்கும் எனக்கே அழைப்பு அனுப்புறானா? துரோகங்கிற அஸ்திவாரத்தை கொண்டு நட்புக்கே ஒரு கல்லறையை கட்டினார் ரவி. அந்த கல்லறை மேல நடக்க போகும் கல்யாணம் தான் இது. புதுசா கல்யாணம் ஆன உனக்கு என்னுடைய அட்வைஸ். எனக்கு கல்யாணம் ஆகி பல வருஷங்களுக்கு பிறகு கிடைச்ச சொந்த அனுபவம். மனைவி என்ன பேசினாலும் சொன்னாலும் கேட்டாலும் மௌனமாக இருந்து விடு. அதுதான் இல்லற வாழ்க்கையின் வெற்றிக்கே அடிப்படை. ஏமா கரெக்டா? ஆமா ஆமா, உங்க அப்பாக்கு வேற வேலை என்ன? என்னை பத்தி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. அது இருக்கட்டும். என்னங்க, நம்ம எல்லாரும் மெட்ராஸுக்கு வரப்போற சந்தோஷ செய்தியை ரவி கிட்ட சொன்னீங்களா? சொன்னாங்க. ஆனா என்ன பாம்பே ஆபீஸ்க்கு மாத்தி உத்தரவு போட்டிருக்காங்களேன்னு தான். என்னது பாம்பேயா? என்னடா இது? நான் எத்தனை கஷ்டப்பட்டு மெட்ராஸுக்கு வரதுக்கு உங்க அப்பா கிட்ட சம்மதத்தை வாங்கியிருக்கேன். இந்த நேரம் பார்த்து நீ பம்பாய்க்கு போறீங்கறியே. நமக்கு மெட்ராஸ் போகணும்னு ஆசை. அதனால இத்தனை நாள் அண்ணாவை காரணம் காட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன செய்யறது? அதனால என்ன, நம்ம முடிவு மாத்திக்க முடியுமா என்ன? நம்ம மெட்ராஸ்க்கே போயிடும். ஏப்பா கரெக்ட். அப்பா, நான் வந்து மெட்ராஸ்க்கு போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு உத்தியோகம் பார்க்கலான்னு இருக்கேன்ப்பா. உத்தியோகமா? நீ சம்பாதிச்சு என்னமா ஆகணும்? அதுக்கு இல்லப்பா, வீட்டுல சும்மா உட்காந்தா போர் அடிக்குது. அதுக்கு பதிலா டைப் அடிக்கலாமே ஏதாவது ஒரு ஆபீஸ்ல. சரி, உன் இஷ்டம்.